மே மாத ராசி பலன் 2026ஆம் ஆண்டு மே மாதம் கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான திருப்பங்களை ஏற்படுத்த போகிறது? சூரியன், செவ்வாய் மற்றும் குருவின் நிலைகள் உங்கள் ராசிக்கு சாதகமாக உள்ளதா? இந்த மாதத்தின் முழுமையான மற்றும் ஆழமான கணிப்புகள். மேஷ ராசியினருக்கு இந்த மே மாதம் பல்வேறு சவால்களையும் வாய்ப்புகளையும் ஒரு சேர தரும் கலவையான மாதமாகும். ஆத்ம காரகனாகிய சூரியன் உங்கள் ராசியில் உச்சம் பெறுவதால் உங்கள் ஆளுமை திறன் மற்றும் நிர்வாக திறமை முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மேலோங்கி நிற்கும். எதையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் உண்டாகும். இருப்பினும் ராசிநாதன் செவ்வாயின் நகர்வுகள் உங்கள் கோபத்தை கிளறக்கூடும் என்பதால் நிதானம் மிக அவசியம். பணிச்சூழலை பொறுத்தவரை மாத தொடக்கத்திலிருந்து மே 15 வரை சூரியனின் பலத்தால் அரசு துறை மற்றும் நிர்வாக பிரிவில் இருப்பவர்களுக்கு புதிய அங்கீகாரங்கள் கிடைக்கும். தொழிலதிபர்களை விட ஊதியத்திற்கு வேலை செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு தாராளமாக கிடைக்கும். கல்வித்துறையில் 5ஆம் அதிபதி உச்சம் பெறுவது ஆராய்ச்சி மாணவர்கள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கு பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தும். குடும்பத்தில் சிறு சச்சரவுகள் தோன்றினாலும் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் அமைதியை காக்கலாம். நிதி நிலைமையை சீராக வைத்திருக்க திட்டமிட்ட செலவுகள் அவசியம். ஆரோக்கியத்தில் பித்த வெடிப்பு அல்லது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடும் என்பதால் குளிர்ந்த உணவுகளை உட்கொள்வது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வழிபட வேண்டிய தெய்வம் ஹனுமான். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை தோறும் ஹனுமன் கோவிலில் சிவப்பு இனிப்புகளை நைவேத்தியம் செய்து ஏழை எளியவர்களுக்கு அல்லது நண்பர்களுக்கு வழங்கவும். ரிஷபம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் பொன்னான வாய்ப்புகளை அள்ளித்தரும் மாதமாக அமைய போகிறது. ராசிக்கு 11இல் லாப வீட்டின் அதிபதியாக விளங்கும் குரு பகவான் உங்கள் செல்வ நிலையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்துவார். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் அனைத்தும் இப்போது தானாகவே கைகூடி வரும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் காலம் இது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்ய இதுவே மிகச்சிறந்த தருணம். குறிப்பாக ஏற்றுமதி, இறக்குமதி அல்லது கட்டுமான துறையில் இருப்பவர்களுக்கு லாபம் 2 மடங்காக கிடைக்க வாய்ப்புள்ளது. உயர்கல்வி கற்கும் மாணவர்களுக்கு குருவின் அருள் இருப்பதால் வெளிநாடு சென்று பயிலும் கனவு நனவாகும். குடும்ப உறவுகளில் ஒற்றுமை மேலோங்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கான திட்டமிடல்கள் வெற்றிகரமாக முடியும். காதல் உறவுகள் திருமணத்தில் முடிய வாய்ப்புகள் அதிகம். நிதி நிலையில் வருமானம் பல வழிகளில் வந்து சேரும். குறிப்பாக பங்கு சந்தை முதலீடுகள் லாபகரமான பலனை தரும். ஏற்கனவே தீராத உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் முறையான மருத்துவ ஆலோசனை மற்றும் உணவு பழக்கங்கள் மூலம் அவற்றிலிருந்து முழுமையாக விடுபடலாம். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். பரிகாரம்: தினமும் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து நீராடி சூரிய பகவானுக்கு அர்க்கியம் அர்ப்பணிப்பதோடு ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யவும். மிதுனம். மிதுன ராசிக்கு இந்த மாதம் சில ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருந்தாலும் குருவின் சுப பார்வையால் பெரிய பாதிப்புகள் ஏதுமின்றி வெற்றிகரமாக கடப்பீர்கள். புதன் பகவான் சராசரியை விட மேலான பலன்களை தருவதால் உங்கள் பேச்சு திறமையால் பல காரியங்களை சாதிப்பீர்கள். தொழில்துறையில் அதிரடியான முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து நிதானமாக செயல்படுவது நலம் தரும். பங்குதாரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும் என்பதால் வெளிப்படையான பேச்சுவார்த்தை அவசியம். மாணவர்கள் ஆரம்பத்தில் கவன சிதறலை சந்தித்தாலும் மாத இறுதியில் கடின உழைப்பால் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். குறிப்பாக பெற்றோரின் உடல்நிலை சீராக இருக்கும். காதல் உறவுகளில் ஈகோ பார்க்காமல் கண்ணியத்துடன் நடந்து கொள்வது உறவை நீட்டிக்க உதவும். திருமண வாழ்க்கையில் சிறு கசப்புகள் தோன்றினாலும் குருவின் பலத்தால் அவை உடனே சரியாகிவிடும். நிதி நிலையில் செலவுகள் ஒரு புறம் இருந்தாலும் உழைப்புக்கேற்ற வருமானம் கைக்கு வரும். ஆரோக்கியத்தில் தூக்கமின்மை அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளதால் தியானம் மேற்கொள்வது சிறந்தது. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. பரிகாரம்: ஆதரவற்ற குழந்தைகள் அல்லது கல்வி உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு உங்களால் என்ற பண உதவி அல்லது பொருள் உதவி செய்து அவர்களின் ஆசைகளை பெறவும்.
கடக ராசியினருக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட காற்று வீசும் மாதமாக இருக்கும். குரு பகவான் சாதாரண நிலையில் இருந்தாலும் உங்கள் விடாமுயற்சி மற்றும் இறை நம்பிக்கை உங்களுக்கு துணையாக நிற்கும். எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி உங்களை தேடி வரும். பணியிடத்தில் நீங்கள் செய்யும் சிறிய மாற்றங்கள் கூட பெரிய அங்கீகாரத்தை தேடி தரும். குறிப்பாக பொதுப்பணி மற்றும் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான காலம். இருப்பினும் சொந்தமாக வாகனம் ஓட்டும் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. தேவையற்ற நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உயர்கல்வி கற்கும் மாணவர்கள், குறிப்பாக வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு சாதகமான சூழல் உருவாகும். குடும்பத்தில் சிறு மின்சாதன பொருட்கள் அல்லது நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கவும். காதல் வாழ்க்கையில் சுக்கிரனின் பலத்தால் இனிமை கூடும். திருமண பந்தம் மிகவும் பலப்படும். நிதிநிலையில் 2ஆம் அதிபதி சூரியன் சாதகமாக இருப்பதால் வருமானம் உயரத் தொடங்கும். ஆரோக்கியத்தில் பருவகால மாற்றங்களால் வரும் ஜலதோஷம், காய்ச்சல் போன்றவற்றை சரியான உணவு மற்றும் ஓய்வு மூலம் கட்டுப்படுத்தலாம். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 2. வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான் மற்றும் அம்மன் வழிபாடு. பரிகாரம்: தினமும் சூரிய பகவானுக்கு மஞ்சள் மற்றும் குங்குமம் கலந்த நீரை அர்ப்பணித்து வழிபடவும். ஞாயிறு தோறும் கோதுமை தானம் செய்வது சிறப்பு. சிம்மம். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் ஆளுமை மற்றும் அந்தஸ்தை உயர்த்தும் மாதமாக இருக்கும். ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்று 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது உங்கள் தொழில் வாழ்க்கையில் மிகப்பெரிய மைல்கல்லை எட்ட உதவும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மற்றவர்களால் பாராட்டப்படும். வேலை மற்றும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்புள்ளது. சக ஊழியர்கள் உங்களை ஒரு முன்மாதிரியாக கருதுவார்கள். கல்வித்துறையில், குறிப்பாக சட்டம், கலை மற்றும் இலக்கியத்துறை மாணவர்கள் புதிய சாதனைகளை படைப்பார்கள். போட்டித் தேர்வுகளில் வெற்றி நிச்சயம். குடும்ப உறவுகளில் மேலோட்டமாக பார்த்தால் அமைதி நிலவினாலும் உட்பூசல்கள் வராமல் தடுக்க விட்டு கொடுத்து செல்லவும். காதல் கிரகமான சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் திருமண பேச்சுக்கள் சுபமாக முடியும். திருமண வாழ்க்கையில் 7ஆம் அதிபதி சனியின் பார்வையால் சிறு மனஸ்தாபங்கள் வரலாம். எனவே துணையுடன் தர்க்கம் செய்வதை தவிர்க்கவும். நிதி நிலைமையில் வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் சேமிப்பதில் சில தடைகள் உண்டாகலாம். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். ஆனாலும் பழைய நோய்கள் இருந்தால் முறையான பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண் 1. வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய நாராயணன் மற்றும் சிவன் வழிபாடு. ஞாயிற்றுக்கிழமை தோறும் குரங்குகளுக்கு வெல்லம், கடலை அல்லது வாழைப்பழங்களை உணவாக அளித்து வர நன்மைகள் பெருகும். கன்னி. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களையே தரும். சனியின் தாக்கத்தால் வேலையில் மந்த நிலை அல்லது அதிகப்படியான வேலைப்பளு ஏற்படலாம். எதையும் திட்டமிட்டு செய்வதன் மூலம் இந்த மாதத்தின் சவால்களை எளிதில் முறியடிக்கலாம். தொழிலதிபர்கள் புதிய கிளைகளை தொடங்க இது ஏற்ற காலம் அல்ல. தற்போதைய நிலையை தக்க வைத்துக் கொள்வதே புத்திசாலித்தனம். பணியாளர்களுக்கு வேலையில் கூடுதல் பொறுப்புகள் வரும். இது எதிர்கால உயர்வுக்கு பலன் தரும். மாணவர்கள் சனியின் மந்த நிலையால் படிப்பில் ஆர்வத்தை இழக்கக்கூடும். எனவே யோகா மற்றும் தியானம் மூலம் கவனத்தை ஒருநிலைப்படுத்தவும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது பெரிய சச்சரவுகளை தவிர்க்க உதவும். காதல் மற்றும் திருமண காரியங்கள் ஓரளவிற்கு சாதகமாக முடியும். நிதி ரீதியாக செலவுகள் வருமானத்தை விட அதிகமாக காணப்படலாம். எனவே அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் செலவிடவும். ஆரோக்கியத்தில் தலைவலி, உடல் சோர்வு அல்லது தசை வலிகள் ஏற்படலாம். முறையான ஓய்வு அவசியம். அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வழிபட வேண்டிய தெய்வம் அன்னை துர்க்கை மற்றும் ஆஞ்சநேயர். பரிகாரம்: புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகளில் பெண் குழந்தைகளுக்கு சிவப்பு நிற இனிப்புகள் அல்லது ஆடைகளை தானமாக வழங்கவும். துலாம். துலாம் ராசியினருக்கு இந்த மே மாதம் வாழ்க்கையின் பல பரிமாணங்களில் ஒளிமயமான மாற்றங்களை கொண்டு வரும். ராசிநாதன் சுக்கிரன் மற்றும் சூரியனின் சாதகமான நிலைகளால் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். சமூகத்தில் கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும். பணியிடத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்களுடன் இருந்த கசப்புணர்வுகள் நீங்கும். குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன.
கல்வித்துறையில் உயர்கல்விக்கு விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்கும். சட்டம் மற்றும் குற்றவியல் துறை மாணவர்கள் மிக சிறப்பாக செயல்படுவார்கள். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கும். உறவினர்களுடன் சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள். காதல் மற்றும் திருமண உறவுகள் மிக இனிமையாக இருக்கும். புதுமண தம்பதிகளுக்கு மகப்பேறு பாக்கியம் கிடைக்க வாய்ப்புண்டு. நிதி நிலையில் ஆடம்பர செலவுகள் செய்தாலும் வருமானம் பல மடங்கு அதிகரிப்பதால் நிதி தட்டுப்பாடு வராது. ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். மன அமைதி பெருகும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் ஊதா. அதிர்ஷ்ட எண் 6. வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி மற்றும் மற்றும் பைரவர் வழிபாடு. பரிகாரம்: கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்யவும். ஞாயிற்றுக்கிழமைகளில் உப்பில்லாத உணவை உட்கொண்டு சூரியனை வழிபட நன்மைகள் கூடும். விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை ஏற்படுத்தும் மாதமாக அமைய போகிறது. சூரியனின் சஞ்சாரம் உங்கள் தொழில் வாழ்க்கையில் புதிய உத்வேகத்தை தரும். மாதத்தின் பிற்பகுதியில் ராகுவின் தாக்கத்தால் சில குழப்பங்கள் தோன்றலாம். எனவே தெளிவான சிந்தனை அவசியம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதுமையான யுக்திகளை கையாண்டு லாபத்தை ஈட்டுவீர்கள். பழைய கடன்களை திருப்பி செலுத்தும் நிலை உருவாகும். கல்வியில் 4ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் கவன சிதறல் ஏற்பட வாய்ப்புண்டு. மாணவர்கள் செல்போன் மற்றும் தேவையற்ற பொழுதுபோக்குகளை தவிர்க்கவும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கலாம். காதல் வாழ்க்கையில் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம் என்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. திருமணமானவர்களுக்கு துணையின் வழி ஆதரவு பெருகும். நிதிநிலையில் குருவின் பார்வை இருப்பதால் பெரிய தட்டுப்பாடுகள் வராது. சேமிப்பும் ஓரளவு கூடும். ஆரோக்கியம் பொதுவாக சிறப்பாகவே இருக்கும். ஜீரண மண்டலம் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் இருக்க சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்ளவும். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமான். பரிகாரம்: செவ்வாய் அல்லது சனிக்கிழமைகளில் இரவில் தலைமாட்டில் ஒரு செம்பு பாத்திரத்தில் நீர் வைத்து காலையில் அந்த நீரை செடிகளுக்கு ஊற்றி வரவும். தனுசு. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் பணி பொறுப்புகள் கூடும் மாதமாக இருக்கும். குருவின் ஆசியால் நிதி நிலைமை சீராக இருந்தாலும் மற்றவர்களுடனான உறவில் நிதானம் தேவை. உங்கள் பண்பான பேச்சு பல சங்கடங்களை தவிர்க்க உதவும். வேலையில் சக பெண் ஊழியர்களிடம் பழகும் போது மிகவும் மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் நடந்து கொள்ளவும். வீண் வருந்தைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். மாணவர்கள் உயர்கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள். குறிப்பாக மருத்துவம் மற்றும் பொறியியல் துறை மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம். குடும்பத்தில் மனைவியுடன் அல்லது கணவனுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். எதையும் பேசி தீர்த்து கொள்ளவும். காதல் உறவுகளில் விரிசல் ஏற்படாமல் இருக்க புரிதல் அவசியம். திருமண வாழ்க்கையில் சிறு பிரச்சனைகள் வந்தாலும் குருவின் பலத்தால் அவை உடனே விலகும். நிதி ரீதியாக சேமிப்பு குறைய வாய்ப்புள்ளதால் தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்ளவும். முறையான உடற்பயிற்சி மற்றும் யோகா உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வழிபட வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி மற்றும் துர்க்கை வழிபாடு. பரிகாரம்: வியாழக்கிழமை தோறும் ஆலமரத்தின் வேரில் இனிப்பு கலந்த பாலை ஊற்றி அந்த மண்ணை எடுத்து நெற்றியில் திலகமாக இட்டுக் கொள்ளவும். மகரம். மகர ராசியினருக்கு இந்த மாதம் நிதானமான வளர்ச்சியை கொடுக்கும் மாதமாக அமையும். சனியின் ஆட்சி பலத்தால் உங்கள் பொறுப்புகள் கூடினாலும் அதை சமாளிக்கும் திறனும் உங்களுக்கு சேரும். எதிலும் அவசரப்படாமல் செயல்படுவது வெற்றியை தரும். அலுவலகத்தில் உங்கள் மேலதிகாரி ஒரு பெண்ணாக இருந்தால் அவரிடம் மிகவும் கவனமாக பழகவும். விமர்சனங்களை தவிர்க்கவும். புதன் பகவான் சாதகமாக இருப்பதால் வியாபார ரீதியான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடியும். மாணவர்கள், குறிப்பாக போட்டித் தேர்வுக்கு தயாராகுபவர்களுக்கு குருவின் அருள் இருப்பதால் வெற்றி நிச்சயம். வீட்டை புதுப்பித்தல் அல்லது புதிய மின்சாதன பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். காதல் உறவுகள் மிகவும் ஆழமாகவும் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீர்கள். திருமண உறவில் பரஸ்பர நம்பிக்கை கூடும். நிதிநிலையில் குருவின் பார்வை 2ஆம் வீட்டில் இருப்பதால் வருமானம் பெருகும். பெரியவர்களின் ஆலோசனையை பெற்று செய்யும் முதலீடுகள் லாபம் தரும். சூரியனின் பலத்தால் உடற்பலமும் மனபலமும் கூடும்.
அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 8. வழிபட வேண்டிய தெய்வம் சனி பகவான் மற்றும் விநாயகர். பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் ஏழை எளியவர்களுக்கு அல்லது துப்புரவு தொழிலாளர்களுக்கு உங்களால் இயன்ற உணவை வழங்கவும். கும்பராசிக்கு இந்த மே மாதம் லாபகரமான மாதமாக அமைய போகிறது. ராசியில் சனியும் லாப வீட்டின் அதிபதியும் சாதகமாக இருப்பதால் உங்கள் நீண்டகால திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். உழைப்புக்கேற்ற பலன் தாராளமாக கிடைக்கும். தொழில் ரீதியாக சூரியன் மற்றும் புதனின் சேர்க்கை புதிய வியாபார வாய்ப்புகளை உருவாக்கி தரும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புண்டு. கல்வித்துறையில் ராகு கேதுவின் மாற்றத்தால் ஆரம்பத்தில் கவனம் சிதறினாலும் விடாமுயற்சி செய்தால் படிப்பில் முதலிடம் பெறலாம். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அரங்கேறும். குறிப்பாக தம்பி அல்லது தங்கையின் திருமண பேச்சுக்கள் கைகூடும். காதல் மற்றும் திருமண உறவுகள் மிகவும் இனிமையாக இருக்கும். துணையின் ஆதரவு உங்களுக்கு பெரும் பலமாக இருக்கும். நிதி நிலையில் வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்தால் நிதி நிலைமை இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் பழைய நோய்கள் மறையும். புத்துணர்ச்சி உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண் 4. வழிபட வேண்டிய தெய்வம் ஹனுமன் மற்றும் கருப்பசாமி வழிபாடு. பரிகாரம்: தினமும் 3 முறை அல்லது 11 முறை ஹனுமன் சாலிசா பாராயணம் செய்வது உங்கள் தடைகளை நீக்கும். மீனம். மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்கும். ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் வீட்டில் சஞ்சரித்தாலும் அவரின் பார்வை உங்கள் ராசிக்கு சாதகமான பலன்களை தரும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழிலில் மாதத்தின் முதல் பாதி அதிக லாபத்தை ஈட்டுவீர்கள். 2ஆம் பாதியில் பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும். மாணவர்கள் தேவையற்ற ஊர் சுற்றல்களை தவிர்த்து படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தினால் தேர்வுகளில் ஜொலிக்கலாம். குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை நீடிக்கும். இருப்பினும் வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் கவனம் தேவை. காதல் உறவுகள் சுமூகமாக செல்லும். ஆனால் திருமண பேச்சுகளை தள்ளி போடுவது நல்லது. திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சியை தக்க வைக்கலாம். நிதிநிலையில் வருமானம் சீராக இருக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு செழிப்பு உண்டாகும். ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சோர்வு அல்லது கால்வலி ஏற்படலாம். போதுமான அளவு ஓய்வு மற்றும் சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ளவும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு மற்றும் ஸ்ரீ ராகவேந்திரர். பரிகாரம்: வியாழக்கிழமை தோறும் கோவிலில் நெய் தீபமேற்றி வழிபடவும். முடிந்தால் மஞ்சள் நிற மலர்களை தானமாக வழங்கவும்.